நாகராஜ், பாளையங்கோட்டில் நடைபெற்று வரும் போராட்டங்கள் பற்றிய விவரங்கள் என்ன? அங்கு நிலவரம் என்ன தற்போது? நீங்கள் பார்க்கலாம். அதாவது உமா இங்கே இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பாலக்கோட்டை மார்க்கெட்டில் தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் காலை தொடங்கி நடந்து வருகிறது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாள் பெருந்திரள் உண்ணாவிரத போராட்டமாக நடைபெறுகிறது. இந்த போராட்டத்திற்காக ஏராளமான ஆசிரியர்கள் மற்றும் அதாவது இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்களும் கிறிஸ்தவ அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பல இந்து கட்சி அமைப்புகளை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள். அதே போல அதிமுக திமுக சேர்ந்த பிரதான பிரமுகர்கள், அதாவது அதிமுக சேர்ந்த எம்பி விஜிலா சத்யானந்த் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போல அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டது கூட இங்கிருந்து அதாவது இந்த போராட்டத்தின் மூலமாக பெறக்கூடிய செய்தி, இதன் சாராம்சம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த செய்தியை நான் தமிழக முதல்வர் தெரிவிப்பேன். அதே போல தமிழக முதல்வர் இந்த கல்விக்கூடங்களுக்கு அரணாக இருப்பார். எனவே அவரிடம் தெரிவிக்கும் பொழுது அவர் பிரதமரிடம் இது குறித்து நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிவித்துள்ளார். அதே போல இப்போ தற்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் திமுக மாநிலங்களவை எம்பி திரு கனிமொழி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசும்பொழுது கூட இது தெரிவிப்பது இதே தான். இது குறித்து மேலிடத்து தெரிவிப்போம். தமிழக அதே போல அதாவது தலைவர் திமுக தலைவர் கருணாநிதியிடம் தெரிவித்து இது குறித்து உடனடியாக பிரதமரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். இதைத்தான் மக்களிடம் பேசி அதாவது சமஸ்கிருத திணிப்பை எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளார். எனவே இந்த சமஸ்கிருத திணிப்பு இல்லாமல் விருப்பமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இவர்கள் புரிய வைக்கும் வாதமாக இருக்கிறது. எனவே அதனை நோக்கி தான் இன்றைய இவர்கள் பேச்சும் இருக்கிறது. தற்பொழுது அவர்கள் பேசி வருவதும் அந்த மாதிரி அதாவது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களாகத்தான் இருக்க வேண்டும், ஆனால் மக்களுக்கு திணிக்கும் திட்டங்களாக இருக்கக்கூடாது என்பதை தான் அவர் தெரிவித்திருக்கிறார். இதை தான் திமுக மூலமாக தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் உமா.